அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் சார்பாக தமிழகத்தில் உள்ள 3 சங்கங்களும் நேற்று டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அழைப்பின் பேரில் சென்றிருந்தோம். பொங்கல் பண்டிகை கட்டண சம்பந்தமாக நேற்று நடந்த மீட்டிங்கில் கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலமாக ஒரே ரேட்டு தான் நாங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பண்டிகைக்கு நாங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த ரேட்டை ஒரு வந்து மட்டும்தான் இந்த வரைக்கும் ஏற்றலை. இது வரைக்குமே ஏற்றலை. இப்பவும் இந்த வருஷமும் நாங்கள் ஏற்றுறதா இருந்தோம். அவங்க கேட்டுக்கொண்ட போக்குவரத்து அமைச்சர் துணை முதல்வர் எல்லாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த பொங்கல் பரிசாக இந்த வருடமும் நாங்கள் வந்து கட்டண போன வருடம் கட்டண உயர்வு இந்த வருடம் கட்டண உயர்வு நாங்கள் ஏற்றலை. அதே போன வருடம் என்ன பொங்கலுக்கு ரேட் போட்டோமோ அதே ரேட் தான் இந்த வருஷமும் நாங்கள் கட்டணத்தை வசூல் பண்ணுற முடிவு எல்லாம் 3 சங்கம் முடிவு பண்ணி எங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிஸ்பிளே இருக்கும். 3 சங்கத்துக்கு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எல்லாரும் ஒரே ரேட்டு. ஒரு சில பேர் அதிகமாக போட்டிருந்தாங்க. அதை அறிவுறுத்தி அவங்களையும் வந்து கம்மி பண்ணி ரேட்டை குறைச்சி ரீபண்ட் பண்ண சொல்லிட்டோம். அதனால் அதிக கட்டணம் என்பது இந்த பொங்கலுக்கு கிடையாது. சில ஓனர்கள் எங்கள் சங்கத்தை சேர்ந்த ஒரு 200 வண்டி ஓனர்கள் இந்த கட்டணத்தை விட நாங்களும் குறைச்சி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 300 ஆல் ஆம்னி பஸ் அண்ட் ஆபரேட்டர் அசோசியேஷன் உள்ள வண்டிகள் வந்து குறிப்பாக வந்து சார் டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு வந்து இங்கே 1720 சங்கத்திலேயே நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து 1500 அப்படிதான் போட்டிருக்காரு. வேற 250 கம்மியாக போட்டிருக்காரு. அதில் வேளாங்கண்ணிக்கு பிரித்தி டிராவல்ஸ் வந்து சங்கம் 3 சங்கங்கள் நிர்ணயிச்ச கட்டணத்தை விட அவரும் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்காரு. இப்படி நிறைய பேர் முன்னுக்கு வந்து ஒரு 200க்கு 300க்கு மேற்பட்ட வண்டிகள் வந்து விலை இந்த கட்டணத்தை விட குறைவாக போட்டிருக்கோம். அதனால் இந்த வருஷம் எந்த விலை ஏற்றமும் கிடையாது. போன வருடம் பொங்கலுக்கு என்ன ஃபேர் கலெக்ட் பண்ணாங்களோ அதே ஃபேர் தான் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர், போக்குவரத்து துறை ஆணையர் மற்றும் துணை முதல்வர்கள் எல்லாம் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வருடம் எந்தவித கட்டணமும் ஏற்றப்படவில்லை. போன வருடம் என்ன கட்டணம் நாங்கள் வசூலிச்சோமோ அதே கட்டணத்தை தான் இந்த வருஷம் வசூலிப்போம் என்பதை 3 சங்கங்களும் நாங்கள் நேற்று பேசி முடிவு செய்து இதை வந்து நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம் பொதுமக்களுக்கு. இதை இந்த பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கல் வந்து அவங்களுக்கு கொண்டாடும் வகையில் இங்கிருந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் கோயம்புத்தூர் எல்லாரும் போறவங்களுக்கும் போன வருடம் என்ன கட்டணம் செலுத்தினார்களோ அதே கட்டணம் தான் இந்த வருடம் எந்த கட்டணமும் ஏற்றமும் இல்லை அப்படின்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புது கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்திருக்கு. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக அரசு பேருந்து விட மற்ற நாள் கம்மியாகவும் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் வந்து அவங்க ஹையாகவும் வச்சு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சில கம்பெனிகள் வந்து பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வண்டிகளுக்கு நடவடிக்கை எடுக்க இன்னும் அரசு கட்டணம் எங்கள் சங்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து 322 நாள் ஒரு அடுத்த ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள வந்து அதை அமல்படுத்த போறோம் ஆம்னி பேருந்துல. அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 322 நாளும் ஒரே ரேட் தான், அரசாங்க ரேட் தான். அரசு பஸ்ல என்ன ரேட்டோ அதே ஆம்னி பேருந்து அப்படிங்கிற ஒரு நிர்ணயிக்கிறத எங்க சங்கத்தில் முடிவு பண்ணி ஒரு முதல் கட்டமாக ஒரு 100 பஸ் வந்து அரசு கட்டணத்துக்கு இயக்குவதற்கு 3 மாதத்துக்கு நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அதை வந்து லைன்ல வந்து எடுக்கிறதுக்கு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பொங்கலா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து எந்தவித கட்டணமும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் பொறுத்தவரைக்கு பொங்கல் கட்டணத்தில் வந்து எந்தவித போன வருஷம் உள்ள பொங்கல் கட்டணம் தான் இந்த மாற்றம் இல்லை. அதே கட்டணத்தில் எல்லா அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல 200 ரூபாங்கிறது நீங்க எந்த ஊருக்கு சொல்றீங்கன்னு கேட்டல. ஆக்சுவலா வந்து நம்ம இப்ப நாங்க உங்கள்ட்ட கொடுத்துருக்க ரேட்டு தான் வந்து ஒரிஜினல் கட்டணம் வசூல் பண்ணா கட்டுப்படி ஆகும் அந்த பஸ்ஸுக்கு டிராவல்ஸுக்கு. அது என்ன ஆகுதுன்னா மற்ற நாட்கள்ல வந்து எங்களுக்குள்ள போட்டி, தொழில் வந்து போட்டியில வந்து ஒருத்தர் வந்து 1500 போட்டதை ஒருத்தர் 1500 போடுவார். அவர் 1500 போட்டு சீட் ஆகல அப்படின்னா ஒருத்தர் 1300 கட்ட. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா ரேட்டிங் உள்ள வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட் இருக்க வண்டி போற ஹை ரேட்டா இருக்கும். ஸ்டார் கம்மி உள்ள ரேட் கம்மியா இருக்கும். நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த 5 ஸ்டார் உள்ள வண்டிகள் பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டை பூரா பாருங்க. அது பூரா ஃபுல்லா வந்து இந்த என்ன ரேட் ரெகுலர் என்ன ரேட் இருக்கு நாங்க கொடுத்துருக்க வெப்சைட்ல அந்த ரேட்டே போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்டாண்டர்டா ஓட்டுறவங்க. அதை விட அவங்களுக்கு மட்டும் சீட் ஆகும், மற்றவங்களுக்கு சீட் ஆகாது. அப்ப சீட் ஆகாதவங்க என்ன செய்வாங்க, வண்டி டிரைவரை வந்து லீவ் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்படுறதுனால இப்ப என்ன செய்வாங்க, சரி கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டை குறைச்சு வண்டி அசலுக்கு போனா போதும், டீசலுக்கு போனா போதும்,
லாபம் இல்லாமல் போனால் போதும், வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறில் அந்த ரேட்டை கூட வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அந்த ரேட்டு வெரிவேஷன் வரதுக்கு மெயின் காரணமே அதுதான். மற்ற நாட்களில் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. அந்த வெள்ளி சனி ஞாயிறில் லீவில் இருக்க அவன் என்னைக்கு அதிக பயணிகள் போகிறாங்களோ அதை அப்போ வந்து ரேட்டு வெரிவேஷன் ஆகுது. அதையுமே வந்து நாங்கள் இந்த சங்கத்தில் இருந்து இந்த ரேட்டுக்கு மேலே நாங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எப்பயுமே ரெகுலராக ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 1,500 ரூபா 1,000 ரூபா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த கிலோமீட்டருக்கு 200-2,500 ரூபா வருது. ஏசி வண்டிக்கு தனித்தனியாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த எங்கள் வெப்சைட்டில் போட்டுருவோம். இந்த ரேட்டை வந்து நாங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மற்ற ரேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.